வள்ளி 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 வள்ளியின் கதை. இந்த அரிசி மூட்டை பொண்டாட்டியை பார்க்க போகணும்னு போகணுமா பார்த்தோமா போடுறத கொட்டிக்கணுமா வந்தோமான்னு இல்லாமல் சின்னவனை வேற கூட கூட்டின்னு போயிட்டு இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னுமே ஆளை காணோம். வீட்டில் ஒருத்தி இருக்காளே இல்லையா அப்படின்ற ஒரு கவலை இல்லை. இதுங்களெல்லாம் பெற்று வளர்த்து என்ன பிரயோஜனம்? நம்ம எங்கேயும் போகாம இதுங்க காலை சுற்றின்னு இருக்கிறதுனாலயே இவங்களுக்கு நம்ம அருமை தெரியல. பேசாம நான் என் தங்கச்சி வீட்டுக்கு போயிடுறேன், ஒரு 2 நாள் போய் இருக்கேன். அப்பதான் இந்த அம்மாவோட கஷ்டம் புரிஞ்சு நம்மளை தேடி வருவாங்க. இந்த ஃபோன் எங்க வச்சோன்னு தெரியலையே, இது வேற. சரி, அங்க போய் பார்ப்போம். இங்கேயும் காணோம். ஒருவேளை சமையல் கட்டில் எதனா வச்சிருப்போமோ, போய் பார்ப்போம். இந்த வயசான காலத்துல எவ்வளோ கஷ்டம் நம்மளுக்கு. சரி அனுமா, அப்ப நான் போயிட்டு வரேன். போய் தான் ஆகணுமா? சரி, போயிட்டு வாங்க. அட என்ன மழை, மாப்பிள்ளை போறேன்னு சொல்றாங்க, நீ என்னடா முகத்தை இப்படி வச்சிட்டு இருக்கியே? நல்லா சிரிச்ச முகத்தோட அமுச்சு விடுமா, அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும்ல. போங்கம்மா, அவங்க போகிறது எனக்கு பிடிக்கல. இருக்க சொன்னாலும் இருக்க மாட்டேன்றாங்க. இப்படி இருக்கும்போது சிரிச்ச முகத்துல எப்படி அமுச்சு விட முடியும்? அதுல என்ன இருக்கு அண்ணி? மறுபடியும் அடுத்த வாரம் லீவ் கிடைச்சா அண்ணா வந்துட போறாங்க. அதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அடுத்த வாரம் ஈஸியா சொல்லிட்டீங்க தம்பி. எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? உங்க 2 பேருக்கு என்ன, நீங்க இப்படிதான் சிரிப்பீங்க. என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அட சரி விடுமா, அங்க பாரு மாப்பிள்ளை முகம் எப்படி சோகமாயிட்டு இருக்கு. நீ வேற போற மனுஷனு முன்னாடி இப்படிதான் நின்னுட்டு அடம் பிடிப்பியா? தம்பி, நாம இங்க நின்றுட்டு இருந்தா இவங்க இப்படியே தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நாம போய் வெளியே நிப்போம், அப்பதான் இவங்க 2 பேரும் கிளம்புவாங்க. வாங்க. சரிங்க அத்தை, அதுவும் சரிதான். அனுமா, ஏமா இவ்வளவு சோகமா இருக்க? இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் சந்தோஷமா இருக்கணுமா? பேசாதீங்க, போங்க. இப்படி கோச்சுக்குன்னா என்னம்மா? இங்க பாரு, மாமாவை பாரு. நான் பார்க்க மாட்டேன். அப்ப நானே அந்த பக்கம் வரேன், எப்படி பார்க்காம இருக்கேன்னு பாப்போம். போங்க. நான் உங்க மேல எவ்வளவு கோவமா இருக்கேன்னு தெரியுமா? நீங்க உங்க பாட்டுக்கு என்ன இங்க அமிச்சிட்டீங்க. நீங்க லீவுல மட்டும்தான் வரீங்க. ஒரு கொஞ்ச நாள் வந்து இருந்துட்டு போங்கன்னு சொன்னா கேட்கவே மாட்டேன்றீங்க. அட அனுமா, நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னும் கொஞ்சம் மாசம் போச்சுன்னா நம்மளுக்கு பாப்பா வந்துடும். இப்போ நான் லீவுங்கெல்லாம் எடுக்காம இருந்தா தானே எல்லா லீவும் சேர்த்து அந்த டைம்ல எடுத்துக்குவேன். அப்ப நான் உன் கூடயும் பாப்பா கூட மட்டும்தான் இருப்பேன். சந்தோஷமா? சரி, அப்ப போயிட்டு வாங்க. இப்படிதான் சிரிக்கணும். ஏனுமா, எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். சரியா? சரி, அப்ப வாங்க போலாம். அணுவை பிரிஞ்சு போகிறதுனால எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? அம்மா வேற அங்க தனியா இருக்காங்க, நம்ம அவங்களையும் விட முடியாது. அணுவையும் நாங்க கூட்டிட்டு போய் வச்சு இவளுக்கு கஷ்டமும் கொடுக்க முடியாது. கொஞ்சம் மாசத்துக்கு இந்த கஷ்டத்தை அனுபவிப்போம். ஏன்னா பொறுக்கிற குழந்தை நல்ல ஆரோக்கியமா ஹெல்தியா பொறுக்கணும். என் அணுவுக்கும் குழந்தைக்கும் எந்த ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது. இதுதான் எனக்கு ஆசை. ரிங்க போகுது. அக்கா,
எவ்வளோ நாள் ஆச்சு உன் கூட பேசி. எப்படி இருக்கக்கா? ஆமாடி, நான் ஃபோன் பண்ணா எப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்லு. ஏன் உனக்கு ஒரு ஃபோன் போடுறதுக்கு முடியாதா? ஆ? ஐயோ நீ வேற ஏன்க்கா கேட்குற? நானே ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்னைக்கு தான்க்கா டிஸ்சார்ஜ் ஆகி வந்தேன். நீ வேற. ஐயோ என்னடி என்ன ஆச்சு? அட அது விடுக்கா. நீ எப்படி இருக்க? பசங்க எப்படி இருக்காங்க? மருமக எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கடி. அதான் என் மருமக மாசமா இருக்கான்னு அவ ஆத்தாக்காரி வந்து கூட்டின்னு போயின்னுக்கிறா. என்னடா இது, ஊர்ல இல்லாத கொடுமை உன் வீட்டில் நடக்குது. என்ன மாசமான உடனே வந்து கூட்டின்னு போயின்னுக்கிறா? என்ன அவன் ஆத்தாக்காரிக்கு? ஐயோ அது ஏன் கேட்குற? என் வாயால் எப்படி நான் சொல்லட்டும். அது விடு. இந்த ஒரு 2 நாள் உங்கள் வீட்டுக்கு வந்து இருக்கலான்னு இருக்கேன். நீ என்ன நினைக்கிற? ஆட நீ வேற போக்கா போக்கா. ஏண்டி என்னடி அப்படி பேசுற? பின்ன என்ன, என்னையே இந்த வீட்டில் வச்சுக்கின்னு சோறு போடுறதுக்கு நான் பெத்தது கட்டின்னு வந்ததும் இப்படி பண்ணுதுங்க. இதில் நீ வேற வந்துட்டீன்னா அவ்வளோதான். என்னை துரத்திடுவாங்க. அப்புறம் நான் உன் வீட்டுக்கு தான் கடைசி முழுக்க வந்து இருக்கணும். என்னது, உனக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாங்களா? முடியாது. நான் அங்கே வரேன். அது எப்படி உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தலாம்? அவங்க 2 பேருக்கும் ஒரு வழி பண்ணாம நான் இங்க திரும்பி வரமாட்டேன். நான் உடனே கிளம்பி வரேன். வேய். ஐயோ அக்கா ஒரு நிமிஷம் கேளுக்கா. வச்சுட்டா. சரியா போச்சு போ. இந்த வீட்டில் எனக்கே சோறு இல்லைன்னு நான் சொல்கிறேன். கேட்காம கொள்ளாம வச்சுட்டா பாரு. இனிமே இவ இங்கே வந்து என்ன கூத்து நடக்க போதோ ஒன்றும் புரியல. சரி, எதுக்கோ பையன்கிட்ட போய் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் திடுதிப்புன்னு வந்து நின்னாலனா அதுக்கும் நான் தான் பேச்சு வாங்கி கட்டிக்கணும். என்ன இவரு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, ஆளையே காணோம். புள்ளிய வேற தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க சொல்ல கேட்காம. என்ன இவன் நின்னுக்கிறா? ஆரம்பமே அபசகுணமா இருக்கு. சரி போவோம், என்ன பண்றது. அம்மாடி மருமகளே. அத்தை நீங்க வேற என்னமோ சொன்னீங்க. என் காதுல வேற என்னமோ விழுந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மருமகளே, நான் மருமகன்னு தான் கூப்பிட்டேன். உன் காதுலயும் சரியாதான் விழுந்திருக்கு. என்னடா இது கூத்து? என்ன போய் மருமகன்னு கூப்பிடுறாங்க? எதனா காரணம் இல்லாம இருக்காது. இருக்கட்டும். ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சே என்ன காரணம்னு கண்டுபிடிச்சுக்குவோம். சரிங்க அத்தை, சொல்லுங்க அத்தை, கூப்பிட்டீங்க. என் பையன் எங்கடியம்மா? அப்படியே என் பேத்தியும் காணோம். அவங்க கடைக்கு போயிருக்காங்க அத்தை. அவங்களுக்காக தான் நான் இங்க காத்து நின்றுக்கிறேன். சொல்லுங்க அத்தை, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைம்மா, ஊர்லேருந்து அக்கா வரா என்னை பார்க்கறதுக்கு, அதுதான் சொல்லலான்னு வந்தேன். போச்சுடா, இனி இது வேறையா? இவங்களுக்கு வடிச்சு கொட்டுறதுக்கே நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. இதுல இவங்க அக்கா வேறையா? இவங்க ஆட்டத்திலேயே எனக்கு திண்டாட்டம். இன்னும் என்ன ஆக போதோ? ஏழுக்குண்டலவாடா வெங்கடரமணா, கோவிந்தா கோவிந்தா, நீதான் சாமியை நான் காப்பாத்தணும். அனன்யா, கொஞ்சம் அங்க பத்தி அக்காவே. மாமா இருக்கிற வரைக்கும் எவ்வளோ ஜாலியாக அங்கேயும் இங்கேயும் ஓடி இருந்துச்சு. இப்போ பாரு, முட்டை வைக்கும் கோழிய மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கு. ஐயோ சும்மா இருடி, அக்கா காதுல விழுந்துச்சுன்னா அவ்வளோதான் நம்ம. ஆனாலும் பார்க்கறதுக்கு பாவமா இருக்குடி. வா அக்கா போய் எதனா சொல்லி சிரிக்க வைப்போம். சரி வா, அதுதான் நம்மளுக்கு கை வந்த கலையாச்சே. அக்கா சாப்பிட்டியாக்கா? என்னடி ஊன்றது தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. இப்ப பாரு, ஒரே ஒரு செகண்ட். அக்கா கோச்சிக்காத, நானும் அனன்யாவும் ஷாப்பிங் போகணுன்றதுனால உன் அக்கௌண்ட்லேருந்து ஒரு 20,000 ரூபாய் அமுச்சிக்கணும். என்ன, எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கேட்காம நீ என் போனை தொட்டிருப்ப? அச்சோ மாட்டணும்.
கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன். அது சரி, உன் அக்கவுண்ட்ல பேலன்ஸ் எவ்வளோ இருக்குக்கா? என்ன ஒரு 1200 1300 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ 20,000 எப்படிக்கா அமைச்சிருக்க முடியும்? நீ இருக்கியே, அம்மா உன்னை வச்சுக்கு நீ எப்படிதான் மேய்க்கிறாங்களோ ஒன்றும் புரியல. அக்கா பின் என்னக்கா, நீ இப்படி உம்முன்னு சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க, எங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அதனாலதான் சரி உனக்கு எதனா சொல்லி சிரிக்க வைப்போன்ட்டு தான் நாங்க வந்தோம். அது சரிக்கா, அதான் உன்கிட்ட காசு இருக்குல்ல, வாயேன் அப்படியே போய் சமோசா கோபி மஞ்சூரி பானிபூரி எல்லாம் தின்ட்டு வருவோம். அம்மா, அனிதா உன்னை ரொம்ப மிஸ் பண்றானா? இங்க கொஞ்சம் வந்து என்னன்னு கேளு. இரு, கொஞ்ச நேரத்துல அம்மா வந்து உன் முதுகுல கோபி மஞ்சூரி பானிபூரி எல்லாம் உனக்கு தேவையானதெல்லாம் சுடுவாங்க. போடி எருமை மாடே. அனிதா, இன்னும் எதுக்கு இங்க நின்னுக்கிற? அடி ஜூட். போகிறதுக்கு முன்ன ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இந்த உலகத்துல நல்லதுக்கு காலமே இல்ல. இதுங்க வரட்டும், எப்ப வராங்களோ வரட்டும், சொல்லிட்டு கிளம்பினே இருக்க வேண்டியதுதான். பாவம் தங்கச்சி அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்ட்டு எனக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அதுக்கு மினியா போய் நான் அவங்க 2 பேரையும் சுளுக்கி எடுத்துட்டு வந்திருப்பேன். இருக்கட்டும், இப்ப போய் வச்சுக்கிறேன். அம்மா சாப்பிட்டீங்களா? ஆமாப்பா, சாப்பிட்டு ஜீரணமாயி ஏப்பம் விட்டு இப்பதான் ஒரு 2 மணி நேரம் தூங்கி நிம்மதியா எழுந்து உட்கார்ந்து நிக்கிறேன். கேக்குறான் பாரு கேள்வி, என்னடா இருக்குது சாப்பிடறதுக்கு? அதுதான் இன்னும் இல்லைன்னு தெரியுது இல்லம்மா, சமைச்சு சாப்பிட வேண்டியது தானே. அதுல என்ன இருக்கு? வீட்டுல தான் எல்லா பொருளும் இருக்கு. வாடா என் அரிசி மூட்டை, வா வா வா, என் முன்னாடி வந்து நில்லு வா. என்னம்மா ஆச்சு? ஏமா இவ்வளவு கோவமா இருக்க? எப்ப பார்த்தாலும் எனக்கு வயசாச்சுன்னு சொல்லுவியே, இந்த விஷயத்துக்கெல்லாம் வயசாகலையா எனக்கு? ஏன் உன் பொண்டாட்டி இருக்கும்போது சமைச்சு கொடுப்பியே, இப்போ சமைச்சு கொடுக்கறதுக்கு என்னடா உனக்கு? உனா போய் பொண்டாட்டி வீட்டுல உட்காந்துக்கிறேன். நான் ஒருத்தி வீட்டுல இருக்கேன், ஞாபகம் இருக்கா இல்லையா? முடியாது. இனிமே இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாது. நான் என் தங்கச்சி வீட்டுக்கு போறேன். உங்களுக்கு என்னோட அருமை எப்படி தெரியுமா? அப்ப வந்து என்ன கூட்டின்னு வாங்க. அப்படி சொல்லு. உன் தங்கச்சி வீட்டுக்கு போனோன்னு சொல்லு. அது எதுக்கு இவ்வளோ டிராமா போட்டுக்கிற? ஹாய் கண்ணுங்களா, வீடியோ பாத்தீங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிடுவீங்க தானே? பண்ணிடுவீங்க. அப்புறம் இன்கேஸ் நீங்கள் சென்ட்ரல் எதனா ஒரு வீடியோ பார்த்து உங்களுக்கு ஸ்டோரி புரியல, கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு டைம் இருந்தால் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும். அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கண்ணுங்களா, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.